ஆசிரியர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட 22,000 ஆசிரியர்களுக்கு வந்து அந்த சம்பள பிரச்சனை இருந்தால் கூட 12,000 ஆசிரியர்களுக்கு மேலே வந்து சென்னையில் டெய்லி ஒவ்வொரு இடத்துலையும் போராட்ட காலத்தை மாற்றி பண்ணுறாங்க. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம், நான் நேரடியாகவும் பார்த்துருக்குறேன். போராட்ட காலத்தில் மிக தீவிரமாக இருக்கிறாங்க. அது குறிப்பாக வந்து பெண் ஆசிரியர்கள் தான் அதிகமாக தீவிரமாக இருக்கிறாங்க. ஆண் ஆசிரியர்கள் சில சிக்கல்கள் இருந்தால் கூட அந்த போராட்ட காலத்தை மிக தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறது பெண் ஆசிரியர்கள் மட்டும்தான். அந்த எஸ்எஸ்டியோட போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அவ்வளோ கிட்டத்தட்ட அப்படியே மயிர்கூச்செறியக்கூடிய அளவில் இருக்குது அந்த ஆர்ப்பாட்டம்லாம். டிபிஐயில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து வந்து இந்த பகுதி நேர ஆசிரியர்களும் இப்போ தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழலில் நம்மளும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் தான் கேட்குறோம். நம்ம 1/6/2009க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு அதுக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த டிஏலேருந்து பேசிக்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே டிஃபரன்ஸ் வரும். ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம 10,000க்கு மேலே இழப்பு சந்திக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஹையர் செகண்டரி போஸ்ட்டில், ஹையர் செகண்டரி ஹெச்எம் போஸ்ட்டில் நமக்கு உரிய பங்கீடு கேட்குறோம். அதே மாதிரி நம்மளும் ஹை ஸ்கூல் ஹெச்எம்மும் ஈக்குவல் கிரேடு, அதனால் அவங்களுக்கு டிஇஓ ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு டிஇஓ ப்ரொமோஷன் வேணும்னு சொல்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய டிஐ பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் லெவல் டிஐ தான் இருக்கிறாங்க. நம்ம ஹையர் செகண்டரிக்கு ஒரு டிஐ கேட்குறோம். ஏன்னா அவங்க கிரேடில் ஒன்று கொடுத்துட்றாங்க, அப்படின்னா நம்ம கிரேடுக்கு ஒன்று சொல்லி தனியாக கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் நம்ம ஒவ்வொன்றா அதாவது நம்மளுடைய பணித்தொகுதிக்காக நம்ம கேட்குறோம். நம்ம வந்து ப்ரொமோட்டோட பிஜி, டைரக்ட் பிஜின்னு சொல்லி பார்க்கல, நம்ம பேனர் மட்டும்தான் டைரக்ட் பிஜின்னு சொல்கிறோம். நம்ம முதுகலை ஆசிரியர் பணித்தொகுதிக்கு யாரெல்லாம் இப்போ இருக்கிறாங்களோ அவங்களுடைய கோரிக்கையாக தான் நம்ம ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்துகிறோம். அதனால் இந்த வகையான கோரிக்கைகள்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இப்போ தான் ஒவ்வொன்றா வெளிப்பட்டிருக்கு. கல்வி அமைச்சர் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு இப்படி ஒரு சமவேளை சம ஊதிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. முன்னாடி அந்த மாதிரியே தெரியறது இல்லை. ஆனால் இப்போ ஓரளவுக்கு அரசுடைய கவனத்துக்கு போயிருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அரசுடைய கவனத்துக்கு போகிறதுக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி டிஆர்பிஜிடிஏ தேனி மாவட்ட அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொன்னான நேரத்தை செலவு பண்ணி பல்வேறு பணி இடங்களில் பணி தூரங்களிலிருந்து வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் சிறந்தார்ந்த நன்றிகள். தமிழக அரசே அமல்படுத்து வாக்குறுதி அளித்தபடி பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்து. தமிழக அரசே ஏமாற்றாதே வாக்குறுதி அளித்துவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தாமல் ஏமாற்றாதே. நிறைவேற்று தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்று. வேண்டும் ஓல்டு பென்ஷன் வேண்டும். செய்ய வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும். நியாயமா சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்தது. நியாயமா ஒன்றுபடுவோம், போராடுவோம். இறுதி வெற்றி.